மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் தென் மாவட்ட இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பாக விதை திருவிழா 5.0 நடைபெற்றது. ஏராளமான விவசாயிகள் பங்கேற்பு. மதுரை மாவட்டம் நாகமலை புதுக்கோட்டை பகுதியில் அமைந்துள்ள மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் உள்ள ரூசா அரங்கத்தில் தென் மாவட்ட இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பாக மாபெரும் விதை திருவிழா 5.0 நடைபெற்றது. இந்நிகழ்வில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக ஆட்சி மன்ற துணைக்குழு உறுப்பினர் மயில்வாகனன் விதை திருவிழாவை திறந்து வைத்து சிறப்புரை ஆற்றினார். மேலும் மதுரை காமராசர் பல்கலைக்கழக பேராசிரியர் ராமகிருஷ்ணன், தொடர்பியல் துறை தலைவர் பேராசிரியர் நாகரத்தினம், தென் மாவட்ட இயற்கை விவசாய கூட்டமைப்பு தலைவர் அன்னவயல் காளிமுத்து, மதுரை உழவர் நலத்துறை இணை இயக்குனர் சுப்புராஜ், தாளாண்மை உழவு இயக்கம் பொதிகை சோலை பாமையன், அரசு பள்ளி கல்வித்துறை இணை இயக்குனர் ஜெயக்குமார், தென் மாவட்ட இயற்கை விவசாய கூட்டமைப்பு செயலாளர் ரமேஷ், ஹோமியோபதி மருத்துவர் தமிழன், தியாகராஜன் கல்லூரி தாவரவியல் துறை உதவி பேராசிரியர் வேலுச்சாமி கார்த்திகேயன் மற்றும் பல்கலைக்கழக பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள், விதை சேகரிப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். இதில் தமிழகம் முழுவதும் இருந்து 3000க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். இதில் அனைவருக்கும் பாரம்பரிய நெல் ரகங்கள், சிறுதானிய வகைகள், நாட்டு காய்கறி விதைகள் கலந்து கொண்ட அனைவருக்கும் இலவசமா வழங்கப்பட்டது. இதில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களில் இருந்து வந்த இயற்கை பொருட்கள் தயாரிப்பாளர்கள், மூலிகை மருந்து தயாரிப்பாளர்கள், குறிப்பாக பனை ஓலையில் செய்யப்பட்ட ஆபரணங்கள், தமிழ்நாட்டின் பாரம்பரிய அரிசி வகைகள், மூலிகை மருந்துகள், விதைகள், அரிய வகை சிறுதானிய வகைகள் காட்சி பொருளாக வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் மாணவர்களின் ஒயிலாட்டம், பறை நிகழ்ச்சி மற்றும் மல்லர் கம்பம் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட அனைத்து இயற்கை விவசாயிகளுக்கும் தன்னார்வலருக்கும் விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை என்ற தலைப்பில் பாரம்பரிய விதைகளை மீட்பது, இயற்கை விவசாயத்தை பாதுகாப்பது, பாரம்பரிய கலைகளை வளர்த்தெடுப்பது, இயற்கை சார்ந்த வாழ்வியல் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. கடந்த 10 ஆண்டுகளாக தென் மாவட்ட இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் கடந்த ஆண்டு விதை திருவிழாவின் இலக்காக விவசாயிகளே தங்களது பாரம்பரிய விதைகளை சேகரித்து சேமித்து வைக்கும் விதை வங்கி முறையை உருவாக்கி பராமரித்தது. அதேபோல் இந்த ஆண்டு 2024 விதை திருவிழா 5.0 நமது பகுதியில் உள்ள பாரம்பரிய விதைகளை ஆவணப்படுத்துவது, அதனை புவிசார் குறியீடு பெற்று தருவது என்பதை இந்தாண்டு இலக்கா நிர்ணயித்தது. தென் மாவட்ட பகுதியில் வானம்பாரி, ரெயின்ஃபெட் ஏரியா, அதலைக்காய், சென்னம்பட்டி, பாகல், எட்டுநாழி கத்திரிக்காய், காரைக்கேணி கத்திரிக்காய், செங்கப்படை வரகு ஆகிய மரபு இரகங்களை சுற்று வட்டார பகுதியில் பொதுமக்கள் இன்று வரை பாதுகாத்து வருகின்றனர். இந்த மரபு விதைகளை ஆவணப்படுத்துவதோடு இப்பகுதி மக்கள் பாதுகாக்கின்ற விதைகளை கண்டறிந்து அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வதென இந்த விதை திருவிழாவின் இலக்காக இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் இந்நிகழ்வில் பனை ஓலைகள், தயாரான கைவினை பொருட்கள், இயற்கை முறையில் நடவு செய்யப்பட்ட விதைகள், பயிர்கள், நெல் ரகங்கள் உள்ளிட்டவை கண்காட்சியில் காட்சிக்காக வைக்கப்பட்டிருந்தன. மேலும் 150க்கும் மேற்பட்ட நெல் ரகங்களை காட்சிப்படுத்திய தியாகராஜர் கல்லூரி தாவரவியல் துறை உதவி பேராசிரியர் வேலுச்சாமி கார்த்திகேயன் இது பற்றி கூறுகையில், 150க்கும் மேற்பட்ட நெல் ரகங்களை விதை சேகரிப்பாளர்கள் இருந்தும் பாரம்பரிய நெல் பாதுகாப்பாளர்களிடம் கண்டறிந்து இங்கு காட்சிப்படுத்தியுள்ளோம். மேலும் இந்த வகையான நெல் ரகளை நாடு முழுவதும் பரவலாக்கி உயிர்ப்பிக்கு விளைவித்து அனைத்து இல்லங்களிலும் பயன்படுத்தும் வகையிலும் இளம் மாணவர்களுக்கு இதனை பற்றி அறிந்து கொள்ளும் வகையிலும் ஏற்பாடு செய்து உள்ளோம் என்றார். பாரம்பரிய நெல் ரகங்களை நாங்கள் காட்சிப்படுத்தியிருக்கோம். இந்த நெல் ரகங்களை நாங்கள் தமிழ்நாடு முழுக்க கடந்த 10 வருஷமாக விதை சேகரிப்பாளர்கள், பாரம்பரிய விதைகளை பாதுகாக்கக்கூடியவங்கள்ட்ட வாங்கி அதை நாங்கள் பாதுகாப்பு பண்ணோம். அந்த பாதுகாப்பு மட்டும் இல்லாமல் அந்த விதைகளை பரவலாக்கம் பண்ணுறதுக்காக மாணவர்கள், விவசாய பொதுமக்கள்கிட்ட பகிர்ந்தளித்து, இலவசமாக அளித்து, அதுகளை மேலும் உயிர்ப்பித்து திரும்ப அந்த விதைகளை பெற்று வரக்கூடிய இளம் மாணவர்களுக்கு அதை நாங்கள் மீண்டும் பகிர்ந்தளிக்கிறோம். இதன் மூலியமாக எங்களுக்கு விதை வங்கிக்கு நிறைய விதைகள் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, எங்கள்கிட்ட இருக்க பயில்கிற மாணவர்கள் இந்த விதைகள் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்களை அவங்க ஆராய்ச்சி மூலமாக நிரூபித்து அந்த
அரிசியில் இருக்க புது பண்புகளை ஆராய்ச்சி மூலியமாக நிரூபித்து ஆராய்ச்சி கட்டுரைகள் புத்தகங்கள் மூலியமாக நிரூபித்து காட்டியிருக்கோம். இதன் மூலியமாக பாரம்பரிய அரிசியானது மீண்டும் உயிர் பெற்று இன்றைக்கி ஒவ்வொரு வீட்லேயுமே பாரம்பரிய அரிசி ஒருவேளை உணவாக மாறிக்கொண்டு வருகிறது. இது ஐயா நம்மாழ்வாரோட கனவு நிச்சயமாக இருக்குது. இதுக்கு உதவி பெறுகிற தொலைக்காட்சி அன்பர்கள், மீடியா பர்சன்கள், யூடியூப்கள் அனைவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறோம். மேலும் மேலும் இந்த வளர்ச்சி அடையணும். ஐயா நம்மாழ்வாரோட கனவு சீக்கிரமாக நினைவாக நம்ம பார்க்கணும். நன்றி.